நம்மளோட ஜாயின் ஆயிருக்காரு சசி. இன்னைக்கு வந்து பெருசாக பிக் பாஸோட ரிவ்யூவில் பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோட பெஸ்ட் பிளேயர்ஸ் வர்ஸ்ட் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆகிறவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சிக்கு போட்டி போடுவாங்க. ஒர்ஸ்ட் பிளேயர்ஸ் ஆகிறவங்க வந்து ஜெயிலுக்கு போவாங்க. ஆனால் ஜெயிலுக்கு போன மாதிரியே தெரியல இன்னைக்கு. அதை பற்றி ஃபர்தர் ஆஃப் வீடியோவில் பேசுவோம். பெஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சபரியும் கனியக்காவும். இது இல்லாமல் கம்ருதீன் ஆல்ரெடி வின் பண்ணதுனால கம்ருதீன் இவங்க 3 பேரும் கேப்டன்சிக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து அரோராவும் மாதிரியும். ஸோ இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகணுங்கிறது தான் மேட்ரு. ஆனால் இன்னைக்கு யாருமே ஜெயிலுக்கு போகல. ஏன்னா அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள் அப்படி. ஸோ அடுத்து வந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து போச்சு. அதான் கேப்டன்சி டாஸ்க் வந்து போச்சு. அந்த கேப்டன்சி டாஸ்க் என்னன்னா 3 பேரோட இது வச்சிருவாங்க, பொம்மை வச்சிருவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அந்த கத்தி எடுத்து குத்தணும். இவங்க குத்தும் போது ஹவுஸ்மேட்ஸ் குத்தும் போது அவங்க வந்து பார்த்துடக்கூடாது. ஸோ இதில் பெஸ்ட்டான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் குத்துனது நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக நைஸாக அந்த சைட் போகிற மாதிரி வந்து அழகாக குத்திட்டு போயிட்டாரு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்த்தோன்னா நம்ம பார்வதி குத்துனது. பார்வதி இது குத்துறேன் அப்படின்னு அவருக்கு தெரியும் கால் எப்படி இருந்தாலும் பார்வதி குத்த போறாருன்ட்டு. அதனால அவரோட பார்வை யாரையும் பார்க்க தேவையில்ல, பார்வதி மட்டும் பார்த்தா போதும். நம்ம சபரிக்கு அவங்களாம் பார்த்துருந்தாங்க, போய் குத்துனாரு, மாட்டிக்கிட்டாங்க. ஸோ வந்து விஜய் பாரு அப்படி மாட்டிக்கிட்டாங்க. சுபி வந்து கம்ருதீன் இந்த பக்கம் திரும்பிடும்போது சுபி வந்து குத்திட்டாங்க. ஸோ இந்த போட்டியிலேருந்து இன்னைக்கு கம்ருதீனே வெளியேற்றப்பட்டார். சுபி குத்துனது வந்து எனக்கு ஃபேராகவே தெரியல. ஏன்னா அந்த சைடில் டாஸ்க்குன்னு சொல்லி யாரையும் கூப்பிட்டாங்க, அந்த சைட் போயிருக்கும்போது சுபி வந்து குத்திட்டு போயிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ஃபேர். சுபியும் அப்படி தான் குத்துனாங்க, ஆதிரியும் அப்படி தான் குத்துனாங்க. ஸோ இது ஃபேரோ இல்லையோ, இட்ஸ் அ கேம். ஆக்சுவலாக அந்த டாஸ்க் பிக் பாஸ் டீம் கொடுத்ததே இந்த கேமை இன்னும் சுவாரஸ்யமாக ஆக்கணுங்கிறதுக்காக தான். உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தா எல்லாரும் வந்து அந்த டைனிங் ஏரியாவில் தான் இதை படிக்கணும்னு அந்த டாஸ்க்லையும் எழுதி கொடுத்துருக்காங்க. டாஸ்க்கு கொடுத்தா எல்லாரும் டைனிங் ஏரியாவுக்கு வந்துடுவாங்க. அப்போ யாராவது போய் குத்தும் போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்த்தது அதை பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவம் கிளியராகவே நடந்துச்சு. இந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் இவங்க எல்லாருமே ஒரு ரீசன் சொன்னாங்க. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது பார்த்தோன்னா, நம்ம கெனி வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. அரோரா வந்து பிரிட்டி ப்ரிவிலேஜ் அந்த இதை யூஸ் பண்ணிட்டு இவங்கள வேலை வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. யார் நம்ம துஷரையும் கம்ருதீனையும் அவங்க அழகை வச்சு வேலை வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்னமோ எனக்கு ஒரு வேலை கரெக்டுன்ற மாதிரி தோணுச்சோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் கூட வந்து அரோரா வந்து ரூமில் போய் சொல்லிட்டுருப்பாங்க, அது எப்படி அவங்க என்ன இப்படி சொல்லலாம், நான் அழகாக இருக்கிறது என்னோட தப்பா அப்படின்ற மாதிரி. அங்கே கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு எனக்கு. எப்படி இவங்களே இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்களா, அப்புறம் இவங்களே வந்து அழகாக இருக்கிறது என் தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அந்த இடத்துல சிரிப்பு வந்தாலும் அது அப்படியே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு கடந்து போயிடும். அடுத்து வந்து ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க் நடந்தது. இதில் வந்து கம்ருதீனும் அப்சராவும் அவங்களோட ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க.